வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள ஓம் ஸ்ரீ ராஜகுபேர சித்தர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோவில் ஸ்ரீ ராஜகுபேர சித்தர் பீடம் அல்லது தனபிருட்ச ராஜகுபேர ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளை கேட் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. கருவறையில் சிவனும் குபேரனும் ஒன்றாக காட்சியளிக்கும் கோவில் இது. பிரதான ஆலயம் மெயின் ரோட்டில் இருந்து சற்று விலகி கிழக்கு நோக்கியும் மூலஸ்தானம் வடக்கு நோக்கியும் அமைந்துள்ளது. உள்ளே நுழைந்ததும் அகஸ்தியருக்கு கிழக்கு நோக்கிய சன்னதி உள்ளது மற்றும் காலையில் கோவில் திறக்கப்பட்டதும் முதலில் அவருக்காக சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. இதற்கு அருகிலேயே திரையாம்பிகைநாதர் மங்களபீடம் எனப்படும் உபசன்னதியில் மகாவிஷ்ணு, சிவன் மற்றும் பிரம்மா ஆகியோர் அந்தந்த மனைவிகளான மகாலட்சுமி, பார்வதி மற்றும் சரஸ்வதியுடன் காணப்படுகின்றனர். இந்த மூன்று கடவுள்களும் அவர்களது துணைவியரும் ஒரே கல்லில் அமைந்துள்ள ஒரே கோவில் இதுவாகும். சன்னதிக்கு செல்ல 9 படிகள் உள்ளன. ஆனால் பொதுவாக படிகள் வழியாக ஏற அனுமதிக்கப்படுவதில்லை. குறிப்பிட்ட விரதத்தை பின்பற்றுபவர்கள் மட்டுமே அவற்றின் வழியாக ஏற அனுமதிக்கப்படுகிறார்கள். மீதம் உள்ளவர்கள் இருபுறமும் காணப்படும் 2 பக்கவாட்டு படிகள் வழியாக மூலஸ்தானத்தை அடையலாம். குபேரனின் தெய்வீக பாதங்களான ஒரு ஜோடி குபேர பாதம் காணப்படுகிறது. சங்க நிதியும் பதும நிதியும் துவார பாலகர்களாக காணப்படுகின்றன. குபேரனுடைய சிலை சுமார் 6 அடி உயரத்தில் அளவிடப்படுகிறது. எனவே 6 வாரம் விரதம் கடைபிடிப்பவர்கள் இங்கு வந்து அதிரச மாலை அல்லது அதிரசத்தால் செய்யப்பட்ட மாலையை காணிக்கையாக செலுத்த வேண்டும். அத்தகைய பக்தர்கள் தாங்கள் விரும்பும் அனைத்தையும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. கருவறையில் ராஜகுபேரன் விக்கிரகத்தின் பின்புறம் சுமார் 11 அடி அளவுள்ள பெரிய சிவன் சிலை காணப்படுகிறது. கருவறையின் சுவர்களில் பல குதிரைகளின் சிலைகள் உள்ளன. மூலஸ்தானத்தின் மேல் உள்ள வெளிப்புற கோபுரம் தங்க நிறத்தில் அழகாக வர்ணம் பூசப்பட்டுள்ளது. மூலஸ்தானத்தை சுற்றிலும் நன்கு செதுக்கப்பட்ட 18 தூண்களும், ஒவ்வொரு 18 தூண்களிலும் சட்டைநாதர், பதஞ்சிலி, சிவவாக்கிய சித்தர், கமலமுனி, கோரக்கர், போகர், ராமதேவர், தன்வந்திரி, குதம்பை, கருவூரார், இடைக்காடர், வாணன் மேற்கரர், அதே போல சுந்தரானந்தர், மச்சமுனி, அகஸ்தியர் சிற்பங்களும் உள்ளன. இந்த கோவிலில் 2 முக்கியமான உப கோவில்கள் உள்ளன. இவற்றில் ஒன்றில் உச்சிஷ்ட கணபதி தனது மனைவியுடன் காட்சியளிக்கிறார். மற்றொரு சன்னதியில் முருகன் இங்கு செல்வ முருகனாக காட்சியளிக்கிறார். மேலும் அவர் பணப்பையுடன் காணப்படுகிறார். மூலஸ்தானத்தின் பின்புறம் ஒரு தியான மண்டபம் மற்றும் அதன் அருகில் கணபதி மற்றும் சாய்பாபா சிலைகள் உள்ளன. இயற்கையின் மாறுபாடுகளில் இருந்து பக்தர்களை பாதுகாப்பதற்காக பெரும்பாலான கோவில் வளாகத்தில் தகரத்தால் கூரை உள்ளது. அதே வளாகத்தில் கோவில் அலுவலகம் செயல்படுகிறது. இங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கும் கோவில் மடப்பள்ளி உள்ளது. இக்கோவில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ளதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தேசிய விடுமுறை நாட்கள் மற்றும் பிற நன்னாட்களில் இந்த கோவிலுக்கு தொலைதூரம் மற்றும் அருகாமையில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த ஆலயம் அதன் நிறுவனர் ஸ்ரீ ராஜகுபேர சித்தரின் முயற்சியால் கட்டப்பட்டுள்ளது. மேலும் அவர் ஆன்மீகத்தை பரப்புவதில் அவர் செய்த அற்புதமான முயற்சிகளுக்காக பாராட்டப்பட வேண்டியவர். இக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை தொடர்ந்து திறந்திருக்கும். இக்கோவில் காஞ்சிபுரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும், பாலுசெட்டி சத்திரத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் காஞ்சிபுரம், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.